ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கள் அக்காவோட பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்க பண்ணுறோம். இந்தியாவோட ட்ரெஸ் செலக்ட் பண்ணோம். எப்படி இருக்கீங்க? எங்கள் கோயிலுக்கு கொலைவேறு கோயிலுக்கெல்லாம் போனோம். தனுஷா சொன்ன மாதிரி இன்றைக்கி என் பர்த்டே தான். கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்தது எப்பயும் விட. கோயிலுக்கு போயிருந்தோம், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம், அப்புறம் எங்கள் குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் போயிருந்தோம். நாங்கள் எல்லாருமே போயிருந்தோம். எங்கள் பெரியப்பா, பெரியம்மா, அம்மா, வேதா, தனுஷா, அப்புறம் என் தம்பி எல்லோரும் போயிருந்தோம். யோகன். ஆக்சுவலாக எங்கள் சித்திக்கு ஷாப்பிங் இன்றைக்கி தான் இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணோம். என் பர்த்டே நாங்கள் ஊருக்கு போயிட்டு செகண்ட் டே. ஸோ அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ எங்கள் சித்தியும் வந்திருந்தாங்க. மீனாட்சி அம்மன் கோயிலேருந்து வெளியே இருந்தே சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் எங்கள் குலதெய்வ கோயிலில் போய் அர்ச்சனைலாம் பண்ணோம். அப்படியே கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு ஜிகர்தண்டா கடை இருந்தது. நாங்கள் நல்லா இருக்காதோ அப்படின்னு ட்ரை பண்ணுறதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம். சூப்பராக இருந்தது. அங்கே போத்தீஸில் போயிட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஆட்டோவில் போனோம். ஏன்னா அங்கே பார்க்கிங் கிடைக்காதுன்னு சொல்லி ஆட்டோவில் போனோம். வேதாக்கும் தனுஷாக்கும் அது வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. ஆட்டோன்னு சொல்லிட்டு. வேதா யூடியூப்லலாம் அதை தான் பார்த்துட்ருப்பான் எப்போயுமே, இந்த ஆட்டோ, காரு, பஸ்ஸு, வெஹிக்கிள்ஸாக. ஸோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். ஸோ நாங்கள் போத்தீஸில் போய் நிறையா ஷாப்பிங் பண்ணோம் சித்திக்காக. அப்புறம் இங்கேருந்து கேக்கு வாங்கிட்டு போய் எங்கள் வீட்டில் வெட்டினோம். ஆச்சி, தாத்தா, அத்தை, ஐயா, அப்புறம் சித்தி, மாமா, அப்புறம் பெரியப்பா, பெரியம்மா எல்லோரும், வேதா, தனுஷா எல்லாருமே கேக் வெட்டினோம். என் பர்த்டே இப்படி சூப்பராக போச்சு. அங்கே என்னென்னா எங்கள் அப்பா எங்கள் கூட செலிப்ரேட் பண்ணல. அவங்க பஹ்ரைனில் இருந்தாங்க. பட் ஓகே, மற்றவங்களாம் என்னை கொஞ்சம் ஹாப்பியாக தான் வச்சுருந்தாங்க. ஸோ என் பர்த்டேயில் ஃபஸ்ட்டு போய் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் கேக் வாங்கிட்டு எங்கள் வீட்டில் போய் வெட்டிட்டு இந்த மாதிரி சூப்பராக போச்சு. நாங்கள் எல்லா இடத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணோம். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணிங்க. பாய். ஒரு முக்கியமான விஷயம், நான் சாப்பிட்டதை பற்றி மறந்துட்டேன். அங்கே தான் நான் மதுரையில் தான் லஞ்ச் சாப்பிட்டோம். பிரியாணி, லெக் பீஸுன்னு செம்மையாக இருந்தது. ஸோ இந்த பர்த்டே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. அதே மாதிரி எங்கள் அத்தை பொண்ணு பிரார்த்தனா, அவள் எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தா. அதாவது அதில் ஒரு இட் வாஸ் லைக் கிளாக், அலாம் கிளாக் மாதிரி இருந்தது. அதில் எங்கள் 2 பேர் ஃபோட்டோ வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அப்படியே எங்கள் சின்ன ஆச்சி ஐயா, அப்பத்தா ஐயா, பெரிய பத்தா, மனோஜ் மாமா, அந்த மாதிரி இவங்கெல்லாம் எனக்கு திருநீர்லாம் பூசி ஆசீர்வாதம்லாம் பண்ணாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி அவங்களும் எனக்கு எல்லாருமே திருநீர்லாம் போட்டு ஆசீர்வாதம் பண்ணாங்க. வர முடியாது. அதுவா விழுந்துருக்கு. சரி, விட்டு அங்க சார் no problem.
அதிலே பாட்டு மியூசிக் இருந்துகிட்டே இருக்கு. அப்பா அன்னைக்கெல்லாம் படிச்சுட்டா பாருங்க. அடிக்க கூடாது, பயனாயிடும். Biar mana? Ini tak boleh hilang. Apa ini?
நல்லா